இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானரில் எப்போவுமே நம்ம வந்து மலையாள சினிமாவை தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு வந்து நம்ம ஸ்பேரிங் போடுற அளவுக்கு நம்ம இந்த காளிதாஸ் 2 படத்தை சொல்லலாம். ஆக்டர் பரத் இதுக்கு முன்னாடி நிறைய நல்ல படம் வந்து பண்ணியிருந்தாலுமே இந்த படம் வந்து அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். எஸ்பெஷலி அவங்களுடைய இன்ட்ரோவுக்கு வந்து இந்த சொல்லாமலே யார் பார்த்தது டேரக்டர் ஸ்ரீ செந்தில் அவர் ஒரு சாதாரணமான ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த படத்தை ஸ்டார்ட் டு எண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வர ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிற காளிதாஸ் 2 படத்தினுடைய ப்ரிவியூ ஷோ நேற்று திரையிடப்பட்டது. அந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காளிதாஸ் 2 இந்த படத்தினுடைய முதல் பாகத்தை நான் முன்னாடியே வந்து பார்த்துருக்கேன். அதுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் ஒரு டைலாக்ல மட்டும் படுத்திருக்காங்க. பாக்கியெல்லாம் வந்து இது வேறு பார்ட் மாதிரி தான் படம் போயிட்டுருக்கு. படம் வந்து ஸ்டார்ட் ஆகுறப்பையிலேருந்து இன்ட்ரோவல் வரைக்குமே கொஞ்சம் தொய்வாக தான் இருக்குது. அது என்னென்னா, இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். இந்த படத்தை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸோட பண்ண வேண்டிய படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே முடிச்சு போடுற விதத்தை வந்து ரொம்பவே ஸ்லோவாக பண்ணியிருக்காங்க. முடிச்சு அவுக்கிற விதம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. கடைசி 30 நிமிஷம் தான் படத்துக்கு வந்து ஒரு பெரிய உயிர் வருது. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்டர் பரத் அவருக்கு இந்த ரோல் வந்து ஏற்கனவே ஒரு பழக்கப்பட்ட ஒரு ரோல் தான். ஏன்னா காளிதாஸ் 1 பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல். அது ரொம்பவே நல்லா இருக்குது. அவருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது. ஒரு போலீஸ்காரங்க எந்தெந்த சுச்சுவேஷனில் இப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்பவே கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவர் நடிப்பில் எந்த குறையுமே கிடையாது. முக்கியமாக சொல்ல போனால் படத்தில் ஒரு 5 கேரக்டர் தான் இருக்காங்க. அந்த 5 கேரக்டர் கூட தான் படம் ஃபுல்லாக நம்ம ட்ராவல் ஆக வேண்டியது இருக்குது. அந்த 5 கேரக்டரும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பவானி ஸ்ரீ, அவங்க வந்து நம்ம விடுதலை படத்தில் வந்து பார்த்துருப்போம். சூரிக்கு பேரா பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த படத்தில் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த படத்தில் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு போலீஸ்காரங்க, அதாவது பரத்துக்கு மேல் பொறுப்பில் இருக்கிற ஒரு போலீஸ்காரங்களாம் நடிச்சிருக்காங்க. அவங்க பார்க்குறப்போ அந்த ஃபீல் வரல. என்னன்னா ரொம்ப ரொம்ப மேக்கப் வந்து அதிகமாக இருந்துச்சு. அது வந்து ஒரு குறையாக தெரிஞ்சுது. ஒரு நார்மலான நம்ம பார்க்குற ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி அவங்க தெரியல ஸ்க்ரீனில். அது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் அவங்க நடிப்பில் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய இன்னொரு ஹீரோ வந்து அஜய் கார்த்தி. அவர் வந்து ஸ்டீபன் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரை அவர் நல்லாவே புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. ஒரு சைக்கோ அந்த மாதிரியான கேரக்டர்லாம் வந்து அவர் நடிச்சிருக்காரு. முக்கால்வாசி படம் வரைக்குமே நம்ம அவர் தான் வந்து வில்லன் நினைப்போம். அவரை மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த 2-3 கேரக்டர் வந்து ஒரு வெப் சீரிஸ் மாதிரி வந்து கொண்டு போயிருக்காங்க. என்னன்னா, இப்போ நம்ம வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கிறப்போ இவர் தான் அதை பண்ணியிருப்பாரா, ஒருவர் இவர் தான் பண்ணியிருப்பாரான்னு நமக்கு டவுட் வரும். டவுட் வர மாதிரி இந்த கேரக்டர் வந்து ட்ரீட் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இவருடைய கேரக்டர் வந்து ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் படத்துடைய கடைசி 30 நிமிஷத்தில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானரில் எப்போவுமே நம்ம வந்து மலையாள சினிமாவை தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு வந்து நம்ம ஸ்பேரிங் போடுற அளவுக்கு நம்ம இந்த காளிதாஸ் 2 படத்தை சொல்லலாம். ஏன்னா கடைசி 30 நிமிஷம் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக வந்து முடிச்சிருந்தாங்க. அந்த முடிச்சு போடுற விதம் கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு சொல்லுவேன் இல்லையா, நம்ம வந்து அதை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டோம்னா நமக்கு இந்த கடைசி 30 நிமிஷம் அந்த சுவாரஸ்யத்தை வந்து நம்ம அனுபவிக்க முடியாது. இந்த படத்தினுடைய இன்னொரு மேஜர் கேரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா ஆக்ட்ரஸ் சங்கீதா. அவங்களுக்கு இந்த படத்துலையும் அவங்களுடைய பேர் வந்து சங்கீதானே வச்சுருக்காங்க. 25 வருஷம் கழிச்சு தமிழ் சினிமாவில் நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். கம்பேக்னு சொல்ல முடியாது. எப்படின்னா, அவங்க வந்து கொஞ்சம் ஆக்டிங் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு ரீஎன்ட்ரியில் நல்ல ஒரு படமாக வந்து அவங்களுக்கு அமையும். ஏன்னா அவங்களுடைய கேரக்டருக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதப்பட்டிருக்கு. அவங்களையும் நம்ம டவுட் படுவோம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த வெப் சீரிஸ் மாதிரி இவங்க மேலே டவுட் படுவோம். இவங்க மேலே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே டவுட் படுவோம். இந்த கதையில் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டரை. எஸ்பெஷலி அவங்களுடைய இன்ட்ரோவுக்கு வந்து இந்த சொல்லாமலே யார் பார்த்தது அந்த சாங் வந்து பண்ணியிருந்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா, சரி இவங்களை வந்து இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்து, அதாவது அவங்களுடைய ப்ரீவியஸ் ஃபிலிமோடைய சாங்கை போட்டு இவங்களை வேஸ்ட் பண்ணிடுவாங்க சும்மா ரெஃபரன்ஸ்லாம் காமிச்சு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க கேரக்டர் நல்ல டெப்த் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. டேரக்டர் ஸ்ரீ செந்தில் அவர் ஒரு சாதாரணமான ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த படத்தை ஸ்டார்ட் டு எண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. காளிதாஸ் 1ல் அவர் பண்ண அந்த ட்விஸ்ட்டுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் கலவையான விமர்சனம் தான் வந்துச்சு. என்னென்னா, சில பேர்லாம் சொன்னாங்க காளிதாஸ் 1ல் வந்து படம் ஃபுல்லாக நல்லா எங்கேஜிங்காக கொண்டு போனாங்க, லாஸ்ட்டு அந்த ட்விஸ்ட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, இப்படிலாம் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குமா அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் அதை வந்து அவங்க கொஞ்சம் நல்ல ரிவ்யூவாக அவங்க எடுத்துக்கிட்டு
காளிதாஸ் 2ல அதை சரி பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக அடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த விதம் வந்து ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஆக்டர் பரத் இதுக்கு முன்னாடி நிறைய நல்ல படம் வந்து பண்ணியிருந்தாலுமே இந்த படம் வந்து அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். ஏன்னா அவர் முன்னாடி வந்து கொஞ்சம் சில படங்கள் வந்து சரியாக போகாமல் இருந்துச்சு. லாஸ்ட்டாக அவருக்கு நல்ல படம் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டேன் காதலை, 555 அப்படி தான் வந்துச்சு. ஏன்னா 555க்குமே வந்து ஒழுங்காக போகல, 555 படமும் வந்து ஒழுங்காக போகல. அதுக்கப்புறம் நிறைய சர்க்கிள் அவருக்கு வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த படம் வந்து அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக்காக இருக்கும். எனக்கு வந்து பர்சனலாக தோணுச்சு என்னன்னா ஸ்பைடர் படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு பரத். என்ன ஒரு லெஜெண்டரி ஆக்டர் மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தவரை கொண்டு வந்து ஒரு சைல்டு ரோல், அதாவது எஸ்ஜி சூர்யாவுக்கு தம்பியாக பண்ண வைக்கிறாங்க. அதுவும் அந்த படத்தில் ஒரே ஒரு சீனில் தான் அவர் வருவார். அதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் அவர் பார்க்குறப்போ ரொம்பவே கன்வின்சிங்காக நல்லா வந்து அந்த கேரக்டர் புல் பண்ணியிருந்தாரு. இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் வந்து அவருக்கு நிறைய படங்கள் வந்து அவர் கேரக்டருக்கு எழுதணும். ரொம்பவே நல்ல ஒரு பர்ஃபார்மர் அவர். நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, நம்ம பார்த்துருப்போம். எம்மகன் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த படம் அவருக்கு வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். டெக்னிக்கலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்துடைய சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா காளிதாஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் கார்டு வரும், அந்த ஃப்ரேம் வந்து நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு கிராஸில் ஒரு லாங் ஷாட் வந்து வச்சுருப்பாங்க. அந்த இதில் தான் வந்து காளிதாஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வரும். அது இல்லாமல் நிறைய ஒரு ஷார்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. சில இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்போ 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு வந்து ரொம்பவே மெனக்கெட்டே சில ஷார்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. எடிட்டிங் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு எடிட்டிங்கில் இன்னொரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. என்னென்னா படத்துடைய ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு ஃபயர் சீன் ஒன்று வரும். அந்த சீனில் வந்து சிஜி வந்து ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அது ஏன்னு தெரியல, படத்துடைய பட்ஜெட் காரணமாக இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. படத்துக்கு வந்து சாம் சேஸ் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அவருடைய பிஜிஎம் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு த்ரில்லர் மோடை வந்து செட் பண்ணிச்சு. சில சீன் வந்து இந்த விஷுவலோட பார்க்குறப்போ நமக்கு வந்து பயத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். நான் நேற்று நைட்டு படம் பார்த்தேன், காலைல வரைக்குமே அந்த பிஜிஎம் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சு. நல்லா அதை முணுமுணுத்துக்கிட்டே நான் வந்து இருந்தேன். ரொம்பவே சூப்பராக அவருடைய ஒர்க்கை வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து ஆடுகளம் கிஷோர் அவர் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவருடைய ரோல் வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிற மாதிரிலாம் இல்லை. அவரை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப சின்ன ரோல். அவர் ஜெயிலில் வந்து ஒரு சின்ன சீன் சொல்லுவார். அப்புறம் வந்து ஒரு கசாப்பு கடையில் ஒரு சீன் இருக்கும். இந்த 2 சீனுக்காக அவர் வந்து வீணடிக்கப்பட்டிருக்காங்க. அவர் மட்டும் இல்லாமல் படத்தினுடைய சின்ன சின்ன கேரக்டர் எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. ஒரு சின்ன குழந்தைய வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ட்ராவல் ஆகும். அந்த சின்ன குழந்தை வந்து ரொம்பவே க்யூட்டாக வந்து இருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டீனேஜ் கேர்ள் வந்து ஒருத்தங்க பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் அவங்கள மிடில் கிளாஸ் படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்மளுடைய முனிஷ்காந்த் அவருடைய பொண்ணாக வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் இந்த படத்தில் வந்து ஒரு மெயின் ரோல் அப்படின்னே சொல்லலாம். ஸ்பாய்லர் கிடையாது, லைட்டாக ஒரு ஸ்பாய்லர்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு வந்து இந்த படத்தில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்க ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க. மலையாள சினிமாவில் நம்ம எவ்வளவோ இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லாம் பார்த்துருப்போம். அந்த வரிசையில் தான் வந்து இந்த படத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அதை ரொம்பவே பெட்டராக பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாலையும் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், ராட்சசனுக்கு தான் நம்ம மைண்ட் போவோம். ராட்சசனுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தை நம்ம வச்சுக்கலாம். நான் சொன்னதே சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா அந்த கடைசி 30 நிமிஷம் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ரொம்பவே அழகாக அந்த முடிச்சு அவுக்கிறத ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதனால் ராட்சசனுக்கு அடுத்தபடியாக அந்த காளிதாஸ் 2 வந்து நம்ம சொல்லலாம். ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். ஆக்டர் பரத்துக்கு இது உண்மையாலே ஒரு கம்பேக். இந்த மாதிரி இன்னொரு படத்துடைய ரிவ்யூவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தீபக். நன்றி, வணக்கம். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.